மிக மிக வித்தியாசமான முறையில் பல்வேறுபட்ட பாரம்பரியமான உணவுகள். இது வந்து தட்டல சுடுற தோசை, அதே மாதிரி தான் குண்டு தோசை. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். கம்பரிசி கடலமா மற்றது எள்ளு போட்டு எனக்கு ஒரு தேத்தனை தர மாட்டீங்களே இந்த நாள் எல்லாம் இலங்கையில் உள்ள ஆக்கள் நமக்கு சாப்பிட தர மாட்டீங்க. பாரம்பரிய பாட்டி மேரம் பூட்டி மேரம் தான் பரம்பரையா செய்து கொண்டு வாரம். பின்னரத்துல ஒரு உளுந்து வடை, வெறுந்தே தண்ணி, பயறு தோசை. அது என்ன பயறு தோசை? வெவ்வேறுபட்ட தானியங்கள்ல செய்யப்படக்கூடிய உணவுகள். பொம்பளையா இருந்துக்கிட்டு போற மாதிரி தான் இந்த ரெண்டு பதவியும் வந்துக்கிட்டு வரேன். சாம்பார், கம்பல், இந்த சிறுதானியங்களை செய்யக்கூடிய தோசை. இந்த மீன் இறால் எப்படி சமைக்கிறேன்றத ஒரு வீடியோ செய்வோம், நீங்க வாங்க. எங்க வேற ஊருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்றோம். அப்படியே இந்த சிறுதானியங்களை வந்து நாங்க விட்டுட்டோம். பாரம்பரிய உணவு திருவிழா 2024 யாழ்ப்பாணத்துல பண்ணையில இருக்கிறோம். எத்தனை நாள் தான் மழை 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 வெள்ளம்னு சொல்லி கொண்டிருக்கிறது. நாங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாரம்பரிய உணவு திருவிழா ஒன்று ஆரம்பமாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலா பணியகம் இந்த விஷயத்தை செய்கிறார்கள். ஒவ்வொரு வார இறுதிகளில் எல்லாம் முதல் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அது போல இருக்கும் இந்த பதாகைய பாக்கைகள் வந்து அப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சாலும் கூட மிக மிக வித்தியாசமான முறையில் பல்வேறுபட்ட பாரம்பரியமான உணவுகள், வெவ்வேறுபட்ட தானியங்கள்ல செய்யப்படக்கூடிய உணவுகள், இதுவரை நாங்க சாப்பிடாத அல்லது பெற்றுக்கொள்ளாத எங்களுடைய பாரம்பரியத்தில் மறைந்து வரக்கூடிய நிறைய சாப்பாடு இருக்கு. வரவேற்பை வந்து அமோகமா செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி 3 நாளும் வந்து பின்னேரம் 3 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையும் இது நடக்குது. முத்தவெளியில் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதாகை எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. உள்ளுக்கு நிறைய கூடங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் வர தொடங்கி இருக்கிறார்கள். வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட நிறைய பேர் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சாப்பாடுண்டா சும்மா விட்டுருவோமா, உள்ள போய் ஒவ்வொரு கடையில என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். அந்த பக்கமாக தான் முதலாம் இலக்கம் இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த பக்கத்தில் இந்த ஆரம்பிக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் அசைவ உணவுகள் நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். அதுலேயும் வந்து இந்த கடல் உணவுகள். இது கடல் உணவுகள்ன்றதுக்கு அப்பால் வந்து இரணைமடு நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பு அவைதான் இது ஏற்பாடு செய்திருக்கணும். போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துடலாம். அன்னையை வந்து இதுக்கு மேல் வேறொரு காணொலியும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இதை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி, இது எங்கேருந்து வருது, என்ன செய்கிறீங்க? இது இப்போ இந்த பொருட்கள் வந்து நாங்கள் இரணைமடு நன்னீர் கிராமிய மீனவர் ஒரு சங்கமாக இரணைமடு குளத்தில் ஒரு 250 பேரை கொண்டு இயங்கி வரோம். இதெல்லாம் இரணைமடுலாம் பிடிக்கிறது? இரணைமடுவில் தான் நாங்கள் சின்ன குஞ்சு விலைக்கு போன்றது 38 ரூபாய். நீங்களே வாங்கி விடுறது? சின்ன குஞ்சு மீன் குஞ்சு 4 ரூபா 5 ரூபாய்க்கு நக்டாவில் நாங்கள் அரசாங்கத்திட்ட காசு கொடுத்து வேண்டி அதை அங்கே விட்டு குளத்தை பாதுகாத்து திரும்ப அறுவடை செய்து எடுத்து இப்போ இந்த இறால் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இந்த இறால் இல்லை இலங்கையில் உள்ள ஆக்கள் பெரிய நமக்கு சாப்பிட தர மாட்டீங்க. இப்போ நாங்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வளோ நாள் வெளிநாட்டுக்காரர் தான் அவங்களே கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்திட்டு அவனே எடுத்து கொண்டு போயிட்டான். உங்களுக்கு வருமானம் மட்டும்தான். இப்போ நாங்கள் எங்கட காசில் விட வலிக்கிட்டு இருக்கோம். அதை விட வடமான இந்த மீன்பிடி அழகு பிரிவு அவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் நிதியை போட்டு அவங்களும் ஒரு 5 லட்சம் வருஷத்துல இறால் குஞ்சு விடுறாங்களே எங்களோட குளத்துக்கு சங்கத்துக்கு. இதெல்லாம் என்ன விலை போகுது இப்போ? இது இப்போ 1800 ரூபாய்க்கு ஏற்றுமதி நடக்குது. 1800 1600 பெஸ்ட் செகண்ட் இருக்கு. இதில் வந்து இது வந்து செகண்ட் சொல்றது. இந்த இது உடைஞ்சா பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னால் இப்படி நாங்கள் தூக்கணும்னு சொன்னால் இப்படி உயிரோடு இப்படி இருக்கும், இப்படி இருப்பார். அது வந்து 1800 1600. இது வந்து 1500 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறது. 2 இறால் 1 கிலோ இருக்கும். இது வந்து 1300 ரூபா. இது பொட்டரால்ன்னு சொல்கிறது. இப்போ இது ஆண்ட்ரால், இது பொட்டரால். பட் அது வந்து நாங்கள் இப்போ 500 கிராமுக்கு மேற்பட்ட மீன் வந்து 500 ரூபாய்க்கும் 1 கிலோ. அதை விட குறைஞ்ச மீன் 400 ரூபாய்க்கும் இப்போ ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கெல்லாம் என்ன சமைச்சு இருக்கணும்? அது வந்து இப்போ எங்களோட சிலாப்பியா மீன் வந்து டெவல் அதுகள் போடப்படுது. மற்றது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இறால் வந்து சிங்கி இறால் எல்லாமே டெவல் போட்டு கொடுக்குறோம். இந்த இறால் சாப்பிட்டு பார்க்க தர மாட்டீங்களா? சாப்பிட்டு பார்க்க தரலாம், காசு தர மாட்டோம். பரவாயில்ல, நாங்க எங்களை அறிமுகப்படுத்துறது நல்ல விஷயம். விழாவில் செய்யலாம். இந்த வடமாநிலத்தில் தெரியாது இரணைமடுல இவ்வளவு உற்பத்தி இருக்குன்றதே தெரியாது. இன்றைக்கு எங்களுக்கு இந்த வடக்கு மாநில சபையால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்ப இதை வந்து செய்யக்கல சனம் என்ன மாதிரி சொல்லுது? இவ்வளவு காலம் எங்களுக்கு தெரியாண்டது. அங்கதான் முதலாம் இலக்கம் இருக்கு. நான் இந்த பக்கத்தால் வந்த அரசாங்க அதிபரும் அதான் செய்தவர். வந்த உடனே திடீர்னு பார்த்தா இதை பார்த்துட்டு இங்கதான் பாரு அப்புறம் சொன்னா இது முடிவு அதால தான் வரணுன்றது. அப்புறம் அவர் அதுக்கால கூட்டிட்டு போனார். இதெல்லாம் பொறிச்சு செய்து வைக்கிறீங்க, கொடுக்குறோம். என்னென்ன இப்போ இதை கொண்டு போய் இப்போ எங்கட இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தல உள்ள இதை என்னென்னு சமைக்கிறன்ற பக்குவம் இல்லை. இப்போ இதில் உள்ள இப்போ சுவை தெரியாது. இன்றைக்கு நாங்கள் இதை செய்து சாப்பிட்டோம்னா வேல் கொண்டு போய் ஒரு டெவலை போட்டு சாப்பிடணும். இல்லை இதை வெட்டி ஒரு மீனையும் ராளையும் இந்த கறியாக நாங்கள் வீட்டில் வைக்கலாம். ஆனால் இப்போ இது வாரம் இந்த அண்ணன் ஒரு ஆள் வந்து அடுப்பில் வந்து அந்த மாதிரி சமையல் செஞ்சு இருக்கார். என்ன சமையல் போகுது? நாங்கள் இப்போ இந்த டேஸ்ட்டுக்கு வெங்காயம், கருவேப்பிள்ளை,
அதில் இப்போ வதக்கி எடுக்கிறோம். அது மட்டும் வதக்கினா என்ன சாப்பிடல? இல்லை, அதுக்கு வந்து அங்கே இறால் மீன் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறோம். இதில் பொரிச்சு செய்யுது. ஆனால் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல். அப்படியா? சொல்லாம தாங்க சாப்பிட்டு. மற்றது இந்த சமையல் இந்த மீன் இறால் எப்படி சமைக்கிறேன்றத ஒரு வீடியோன்னு செய்வோம். நீங்கள் வாங்க, இரண்டமடுக்கு வாங்க, இரண்டமடுக்கு வாங்க. நீங்கள் ஒன்றும் வீடியோ மட்டும் எடுங்க, முழுக்க நாங்கள் செய்வோம். வாங்க, ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். கட்டேன். சரி சரிண்ணா, சந்தோஷம். செய்யுங்க, நல்ல முறையில் நடக்கணும். 4 நாளைக்கு இருக்குதானே, சந்திப்போம். சாப்பாட்டு கடை பார்த்துருக்கேன். ஒரு ஆள் வந்து வெளியில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். உண்மையில ஊரில் சாப்பிட்ற இறால்ன்ற வித்தியாசம், இந்த இறால்ன்ற வித்தியாசம் எப்படி இருக்கேன்னு இது இந்த இறாலுக்கும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல சுவையாக இருக்குது. பட் இதான் நான் இப்படி இந்த இறால் இப்படி சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குது. இப்படி இந்த இறாலை கண்ட வாங்கி சமைப்பீங்க? ஓ, நிச்சயமாக. இது வந்து பனை அபிவிருத்தி சபையினுடைய பொருட்கள். இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான பொருட்கள். ஒடியல், இப்படியான விஷயங்கள், பனங்கட்டி, குட்டான் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. அதோட வந்து ஏனைய இந்த பனங்கா பணியாரம், இது வந்து பருவகாலம் இல்லாவிட்டாலும் கூட இந்த பனங்களை எடுத்து வச்சு செய்து கொள்ளுவினோம். இதெல்லாம் அடிக்கடி நான் இங்கே சாப்பிடக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ரொட்டி, அதாவது பொல் சாம்பலோட, அடுத்தது வந்து இங்கே புட்டுக்கொத்து, இடியப்ப கொத்து எல்லாம் லைவாக போடுறோம். இது வந்து டின் ஃபிஷ் கறி. நாங்கள் வந்து சீ ஃபுட் தான் செய்ய இருந்தோம் நாங்கள். ஆனால் இப்போ மழை காலத்தால் செய்யலாம் போயிட்டு இது வெஜிடேரியன் ஆக்களுக்காக வந்து உருளைக்கிழங்கும் சோயா மீட்டும் போட்டு செய்திருக்கு. இப்போ லைவில் இவங்க செய்து ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. எல்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணது தான். வந்து மொஜிட்டோ உங்களுக்கு வந்து நான் செய்து காட்டுறேன். இது ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க். என்னென்ன போடுறீங்க? சுகர் போடுறேன், சீனி போடுறேன், அது லைம், லெமன் இல்லை லைம். இது நல்ல இதுதான், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரிஜினல் மொஜிட்டோக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுறது. இது வந்து நான் இப்போ மடில் பண்ண போகிறேன். மடில் பண்ணிட்டு இது மின்ட் லீஃப் அதில் போட போகிறேன். உங்களுக்கு வித் ஐஸா வித்தவுட் ஐஸா? உங்களுக்கு வடிச்சு தரட்டான்னா நார்மலாக தரவா? எது உங்களுக்கு விருப்பம்? எனக்கு ரெண்டுமே ஓகே. அது இது வேணும்னு சொல்லுங்க. வடிச்சு தரேன். வடிக்காம இருந்தா இப்படி வரும். இப்படி வரும். கூடம்ன்றது சாவகச்சேரி பரநோக்கு கூட்டுற வச்சாங்க. அவையினுடைய விசேட விற்பனை நிலையமாக இருக்குது. விதவிதமா தோசை இருக்கு. இந்த தோசை நிறைய பேர் தோசை சாப்பிடுவாங்க. இது வந்து தட்டில் சுடுற தோசை, அதே மாதிரி தான் குண்டு தோசை. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நல்ல சாம்பார் இருக்குது. அதே மாதிரி இதுக்குரிய சம்பல், அம்மியில் அரைச்சிடக்கூடிய சம்பல் வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து மசாலா தோசை அதெல்லாம் வெட்டி வடிவம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்களும் அப்புறம் இதுக்கு என்னென்ன மாதிரி போது எல்லாம் விலையெல்லாம் முழுக்குவாங்க. உங்களே நான் கடைக்குள்ள வாங்கணும். என்ன மாதிரி கடை? ஓகே, குண்டு தோசை நான் 20 ரூபா தான் விற்கிறேன். இது இலக்கஞ்சி 50 ரூபாய்க்கு போகுது. நார்மல் தோசை 40, மசாலா 150, முட்டை தோசை 100, எல்லாம் ஒரு ரேட்டில் போகுது. நெய் தோசை, எண்ணெய் தோசை, டிஃப்ரெண்ட் ஐட்டங்கள்லாம் இருக்குங்கள்ட்ட. இதை வந்து இந்த சந்தை முடிய வேற எங்க கடை வச்சுக்கிறீங்களா இல்லை இதில் மட்டும்? நான் சவாஜரி கோஆபரேட்டிவ் கேண்டீன், சவாஜரி யூனியன் அங்கே மலிவான கடை ஒன்று. அதே மாதிரி அதுவும் எங்கட தான். அது கொடிக்காம இது எங்கடையும் அதே மாதிரி மலிவு தான். எல்லாம் 20 ரூபா ஐட்டங்கள் அப்படி தான் விற்கிறாங்க. எங்க இடத்துல இருக்கு கூட? இப்போ எம்பிசிஎஸ் யூனியனுங்க அதுக்குள்ளே இருக்கு. அதெல்லாம் சரி. இனி வரைக்கும் கட்டையை நான் பார்க்குறேன். எப்படியான கடை போய் சாப்பிட்றதுன்றது இந்த நிறைய சாப்பிடலாம், நிறைய வித்தியாசமான சாப்பாடு எடுத்துக்கலாம். என்ன மாதிரி வியாபாரம், என்ன மாதிரி தோசைன்னு போட்டிங்க அப்படிங்க? தோசை பாரம்பரிய உணவுக்கு தோசை ஓகே இருந்துச்சு எங்களுக்கு. சில என்ன சொல்லுது, வந்து வாங்குதா என்ன சாப்பிட்றது ஆர்வம் இருக்கா? நல்லா சேல்ஸ் போய்க்கு ஓகே இருக்குது. பாசல் ஆட்டி கொண்டு நீட்டாக சாப்பிட்றோம். பாசல் ஆட்டி நம்ம பார்த்துட்டு
ஓகே போய்கிட்டு இருக்கு. சரி நல்லபடியாக செய்யுங்க. எனக்கு உண்மையாக பிடிக்கும், இந்த குண்டு தோசை தான் பிடிக்கும். வீட்டு அம்மா வந்து தாச்சு அந்த தட்டில் சுட்டாலும் நாங்கள் தட்டில் சுடக்கூடாது, குண்டு தோசை தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு சாப்பிட. அதுக்கு வந்து இடிச்ச சம்பளம் இருக்கணும், நல்லா இருக்கும். நீங்கள் அரைச்ச சம்பளம் வச்சுருக்கீங்க, அடுத்த முறை இடிச்ச சம்பளம் வச்சுருங்க. நாளைக்கு அது வந்து இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். கணவர் வருவாங்க. சரிண்ணா, சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. ஒரு பக்கம் இந்த சாப்பிட்டு கொண்டிருக்கோம், மறுபக்கம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடக்கும். அதுக்குரிய ஆட்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு இடம் வந்து நமக்கு பரிச்சயமான ஒரு இடம். இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து சில காணொலிகள் நான் போட்டிருப்பேன். இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் இப்படியான விஷயங்களை வந்து வச்சிருக்கணும், அல்லது அதை வந்து பாதுகாக்கணும், அதில் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். காட்சி பார்க்கலாம். இவர் தான் ஆள். இவரை வந்து முதல் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன செய்யுங்க அங்கே பார்த்துருங்க, தேனி வளர்ப்பு, மியாவாக்கி காடுகள். மியாவாக்கி காடு. அதை விட வந்து மிக முக்கியமான விஷயம், பாரம்பரிய முறையில் சூடடிச்சினாங்க. மாட்டை வச்சு மாடை வச்சு வளைச்சு சூடடிச்சு அதில் இருந்து அரிசி எடுத்துக்கூடிய விஷயம். என்ன செய்றீங்க இங்கே? சிறுதானியங்கள் சம்மந்தமான உணவுகளை வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காண்டி, அதுகளை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கோம். சரி, இது என்ன முறுக்கு? இது வந்து கம்பு, கடலமா, எள்ளு போட்டு செய்கிற முறுக்கு. என்ன கம்பண்டா? கம்பா இல்ல கம்பரிசி. கம்பு அரிசி. அந்த அரிசியெல்லாம் இப்போ அந்த தானியத்தை வச்சு எடுக்கிறீங்க. ஆமாம். என்ன போகிற கம்பரிசி? கம்பரிசி, கடலமா, மற்றது எள்ளு போட்டிருக்கு. இது எங்கெங்க வாங்கலாம்? இது இப்போ நாங்கள் இதில் செய்கிற செய்து சாப்பிட கொடுக்குறோம். இது வாங்குறதுக்கு வந்து இனி தான் உருவாக்கணும். சாப்பிட கொடுக்குறோம் சும்மா சொல்லிட்டு. ஓகே, நான் எல்லாம் சாப்பிடுவேன். அந்த அதே முறுக்கு அந்த கரெக்ட் முறுக்கெல்லாம் இருக்கேன்னு எப்படி இருக்கு? வெளியே வைக்க மாட்டீங்களா? வெளியே வைக்க மாட்டீங்களா? எப்படி வெளியே பார்ப்போம். எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன? இது லட்டு. இது லட்டுன்னா எங்கட பாரம்பரிய லட்டா இல்லது? இல்ல எங்கட அந்த லட்டு செய்யற மாதிரி இதை வந்து நெய் போட்டு மாவை வறுத்து போட்டு கிரைண்ட் பண்ணி நெய் போட்டு அதை வந்து உருண்டையா பிடிச்சிருக்கு. எல்லாம் சாப்பிட்றேன். பார்க்குற எல்லாருமே என்ன பேசாயங்கோ. ஏன் அப்படி கரெக்டாக இருக்கு? இது குரக்கன். இது குரக்கன்ல ஒவ்வொரு மாக்களும் அப்படித்தான். ஒவ்வொரு மாக்கு ஒரு நிறம் இருக்கு. இது குரக்கன்மா. குரக்கன் மாவை ரோஸ்ட் பண்ணி போட்டு கிரைண்ட் பண்ணி போட்டு அதுக்குள்ள நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதாண்டி போட்டு நெய்யும் போட்டு காஜு பிளம்ஸ் எல்லாம் போட்டு நெய்யும் போட்டுட்டு இந்த ரெண்டு போத்துலயும் நான் அப்படி தூக்கி போறேன். பிரச்சனை இல்லையா? பொம்பளையா இருந்துக்கிட்டு போற மாதிரி தான் இந்த ரெண்டு போத்துலயும் தூக்கிட்டு போறேன். வேற கணக்கா வச்சு காட்டுங்க எல்லாத்தையும். இது தொதல். தொதல். அதுல அது வேணாம். அப்புறம் அதையும் சாப்பிட்டா இன்னும் சரியான மெல்லிசா வந்து இது வந்து பொங்கல். பொங்கல் என்னத்துல செஞ்ச பொங்கல்? சாமை. சாமை. சாமி இல்லையா? சாமிக்கு தான் பொங்கல் செய்யறேன்னு தெரியும். சாமை அரிசி. இது சாமை அரிசியா? நான் நினைச்சேன் சாமை பொங்கல். சாமினா சாமிக்கு செஞ்ச பொங்கலை நீங்க சொல்றீங்களா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. எங்கிட்ட அவ்வளோ சாப்பாடு கொடுக்குமா? இந்தாங்க முறுக்கும் இதையும் சாப்பிடுங்க. பாத்தீங்களா, எல்லாரும் சாப்பாடு கொடுப்போம். என்ன அரிசி சொன்னீங்க? அது சாமை அரிசி. சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வட மாகாண சுற்றுலா பணியகம் நடாத்தும் நல்லா இருக்கு. நெய் போட்டுருக்கீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குன்னு சொல்றோம். அப்படியே இந்த சிறுதானியங்களை வந்து நாங்க விட்டுட்டோம். நான் செய்தான் சாப்பிடுவேன். செய்தான் சாப்பிடுவேன். ஆனா கிட்டத்தட்ட 2 தலைமுறைக்கு வந்து இந்த சிறுதானியத்தை பற்றி தெரியுது இல்லை. ஆனால் நாங்கள் நிறைய இடங்களில் போய் சமைச்சு கொடுக்குறது சாப்பிட அவங்களுக்கு சொல்கிறோம் இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு, நாங்கள் இதை விட்டுட்டோம். இன்னும் நல்லா இருக்கு. அதை விட அதில் குளுட்டன் ஃப்ரீ, உடம்புக்கு நெல்லாம், சுகர் பேஷண்ட்டுக்கு நெல்லாம், எல்லாருக்குமே இப்போ எத்தனையோ பேர் இதை சாப்பிட்டுட்டு பலனை சொல்கிறாங்க. அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறவங்களையே இதை நாங்கள் உண்மையாக இந்த சிறுதானியம் வந்து நல்ல ஒரு தலைமுறையை ஆரோக்கியமான வழியாக்களை கேட்டா சொல்லி இப்படி நிமிந்து கொண்டு இருக்கிறீங்களா சாப்பிட்ட சாப்பாடு அப்படி குரக்கன் போட்டு அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட அப்படி எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு இடமும் இல்லை, சாப்பிட்றது யாருமே இல்லை. மிச்ச சாமான்லாம் இங்கே வாங்கலாம். நீங்கள் வாங்கலாம், மக்கள் வாங்க தேவையா மாதெல்லாம் வச்சுருக்கீங்க தானே? அது எல்லாமே எங்களுக்கு www.palli.lk இருக்குது வெப்சைட். அப்படி இல்லாட்டி டராஸில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களோட ஃபேஸ்புக் இதுகளுக்கு அடிச்சிங்கன்னா இல்லாட்டி எங்களோட டெலிஃபோன் நம்பருக்கு அடிச்சிங்கன்னாலே இவன் விபரத்தை வந்து நான் கீழே பதிவு செய்து வரேன். தேவைப்படக்கூடிய இப்படியான விஷயங்களுக்கு ஊக்குவீங்க. நிறைய இந்த காலத்துல இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் நாங்கள் இப்படி வந்து இருக்கிறோம். ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்படியான சாப்பாடு உண்மையா தேவை. நல்லா இருக்கு. நம்ம காணொலிக்காக சொல்லல, தந்தன்றதுக்காக சொல்லல, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த சாப்பாடுல சாப்பிட்டு பார்க்கணும். கணக்கு காசு வச்சு தான் நான் திறப்புற போல இருக்கு. திறப்புறீங்களா? நான் கடைக்கு ஒரு முதலாளியா வரோம்னு சொல்லி யோசிச்சேன். என்னென்ன மாதிரிலாம் வச்சுக்கிறீங்க இதுல? எல்லா சிறுதானியமா எல்லாமே இருக்கு. வரகுமா இருக்கு, அதே மாதிரி குரக்கன்மா, சாமமா,
புழுங்கல் வரகு அது என்ன புழுங்கல் வரகு? பச்சை அரிசி புழுங்கல் அரிசி மாதிரி. அந்த அவிச்சு குத்துற அந்த விஷயம். கம்பு அதே மாதிரி திணை இந்த தானியம் எல்லாம் எங்க தேடி எடுக்கிறீங்க? இது நாங்கள் வந்து சீட்ஸை எடுத்து ஃபார்மர்ஸுக்கு கொடுத்து ஃபார்மர்ஸ் வந்து திருப்பி அவங்க அறுவடை செய்த பிறகு எங்களுக்கு திருப்பி தருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸில் அதை திருப்பி கொள்ளணும் பண்ணுறோம். அப்போ ஃபார்மர்ஸும் கேப்பி உங்களுக்கும் வியாபாரம் இல்லை. இதை கொண்டு சனத்தில் கொடுக்க சனம் வாங்குது எப்படி அந்த மனநிலை? அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாரையும் இதை எப்படி சாப்பிட சில பேர் சொல்கிறேன் என்னென்ன இதில் சமைக்க முடியாது சாப்பிட டேஸ்ட் இருக்கான்றதுக்காக தான் இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துனீங்க நான் எவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ அதுக்கு தான் நாங்கள் இப்போ இங்கே டேஸ்ட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆக்கள் வீட்டை கொண்டே வண்டி கொண்டே சமைக்கணும். எனக்கு இவ ஒன்று தரையில்லை நிரோதம் நெஞ்சு வாங்க அந்த தோசை தரையில்ல. நான் அப்போ அதை பார்த்துட்டு போய் தோசை என்னத்துல தோசை சுடுற நீங்க? அது எல்லா சிறுதானியமும் மிக்ஸ் பண்ணி இவ்வளவு தானியம் என்னன்னு சொல்லுங்க அப்ப. விறகு, கம்பு, சாணம். நாங்க எல்லாம் கோதமாவை உளுந்தையம் போட்டு சுட்டு சாப்பிட்டு தான் ஆக்கி கொண்டிருக்கிறோம். எப்படிக்கு வளமையா நாங்கள் உளுந்து மீது தான் போட்டு சாப்பிட்றேன். சாம்பார், சம்பல், இந்த சிறுதானியங்களை செய்யக்கூடிய தோசை. சின்னவங்களை என்ன சொல்லி நான் சாப்பாடு கொடுக்க தோசை கொடுக்க நீ திருப்பி சமைச்சதில் கேட்டால் தான் இதுக்கு இந்த தானியம் எல்லாம் தேடி தெரியணும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான கண்காட்சி நான் நிரோஜன். இந்த எல்லா கடையிலையுமே வந்து இந்த சாப்பாடு சாமான்லாம் விற்கினோம். ஆனால் இந்த சிறுதானியத்தில் செய்யக்கூடிய இந்த தோசை எல்லார்ட்டையும் போகணுன்றதுக்காக வந்து அவர்கள் முன்னேற்பாடாக வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்கே மட்டும்தான் இது இருக்கு. மிச்சம் காசு கொடுத்தா வாங்கினாங்க. யாரும் வந்து காசு கொடுக்காம சாப்பாடை சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து கருத்தை சொல்லாதீங்க. தானியம் எல்லாம் சேர்த்து ஒரு கடையில் தோசை சாப்பிட்டு வந்தா இன்னும் ஒரு கடையில் இன்னும் ஒரு வித்தியாசமான தோசை எல்லாம் வச்சுக்கொண்டு இந்த அக்காடை வந்து என்ன செய்றீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு தோசைன்னு சொன்னேன். என்ன தோசை சொன்னீங்க? பயறு தோசை. அது என்ன பயறு தோசை? பயர்ல செய்யறோம். நார்மலாவே எல்லாரும் உளுந்துல செய்வாங்க. நாங்க பயர்ல செய்யறோம். ஏன் பயர்ல செய்யறது? சிறுதானியத்தில் செய்யணுன்றதுக்கான வித்தியாசமான டேஸ்டோட இருக்குன்றதுக்காண்டி சுட சுட டகரகன எடுத்துட்டு போறாங்க பயறு தோசைன்ற. இதை நான் எடுத்துட்டு போட்டேன் சாப்பிடு பாருங்க. இருங்க அதான் எடுத்து அவங்களே சாப்பிட தான் எடுத்துட்டு போறாங்க. அந்த பயறு தோசைனால எல்லாருமே பயறு தோசை யாருமே சுடுறதே கிடையாது. உளுந்துல தோசை சுடுவாங்க. சோ பயரும் என்னென்ன போட்டுருக்கு இதுல? பயரும் உளுந்து எல்லாம் போட்டுருக்கு. இது பயறு தோசை. டேஸ்ட் பண்ணி பாருங்க. வேகமாக சமையல் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன அரைச்ச சம்பல் இடிச்ச சம்பல்லாம் தோசைக்கு நல்லா இருக்கும். இதை சாப்பிடுறதா? இது நம்ம முட்டையெல்லாம் பறிக்க போறீங்களா? சின்ன சின்ன எல்லாம் வெட்டுறாங்களா? எல்லாம் அப்ப கொஞ்சம் பிந்தி வந்துக்கலாம். நான் என்ன இது சட்னி மாதிரி இருக்கு. ஓ என்னென்ன போட்டுருக்கீங்கன்னு சொன்னா இது வந்து ஆனா தோசை வந்து நல்ல மென்மையா. என்ன பிரச்சனை இல்லை, எல்லாரும் பெறணும் இல்லை. என்ன படம் பிடிக்கிற ஆள் வந்து இன்னும் சாப்பிடல மத்தியானம். நான் மட்டும் சாப்பிட்டு பண்ணிக்க. அவர் ஒரு ஆள் தீத்தினா அவர் தான் சாப்பிடுவார். வயசு படியர். இங்கே தோசை எல்லாம் 50 ரூபா. அதே மாதிரி வடையெல்லாம் சுடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கணும். 50 ரூபா தானே வடையும்? இப்போ என்ன நேரம்? அப்போ இரவு போட போறீங்கன்னா இப்போ என்ன நேரம்? வேலையை அடிக்க குழப்பாங்க. யார் செய்றீங்க இது எல்லாத்தையும்? உங்களோட பேரை சொல்லுங்க. நீங்க தனியா தான் செய்றீங்க. சொல்லுங்க யாருண்டு? சுலக்ஷனா. என் பேர் சுலக்ஷனா. நான் வந்து ஒரு சிறு கைத்தொழில் செய்கிறேன். என்னோட மெயின் ப்ராடக்ட் வந்து மிளகாத்தூள், கிரால் சம்பல், கச்சா பிஸ்கட். நம்மள அந்த மாதிரி எங்களுக்கு டெண்டர் கிடைக்கல. நாங்கள் வந்து ஃபுட் ஐட்டத்தை போடுறோம்டாங்க. தோசையும் அப்பவும் மெயினாக போடுவோம். வந்து பார்த்தா எல்லா இடமே அப்பம் போடுறபடியா எல்லா இடம் அப்பம் போடுறபடியால கொஞ்சம் இப்போ ஓகே பார்த்து நாளே கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்படி எல்லா டேஸ்ட்டையும் பார்த்துட்டு அதோட நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு டேஸ்ட் எல்லாம் போடுவோம்ன்றதுக்காண்டி அப்பத்தை நிப்பாட்டிட்டோம். இது வந்து மிச்ச நாளில் வாங்குறோம் வாங்கலாம். இது வந்து பண்டு திருப்பில் வேண்டலாம். பண்டு திருப்பில் இந்த ப்ராடக்ட் இருக்குது. சாப்பாடுகள்லாம் கூட நாங்கள் ஆர்டருக்கு தான் செய்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடிச்சா சரி உங்களுக்கு. பிஸ்கட் தொழிலகம். பிஸ்கட் என்னது? எனக்கு ஒன்று தான் சாப்பிட கொடுத்தது. இந்த ரெண்டாவது சாப்பிட்டு இருக்கிறார். ஒரு தேத்தண்ணி, ஒரு வெறும் தேத்தண்ணி குடிச்சா நல்லா இருக்கு வேண்டாம். அது ஒரு வயசான அம்மா போட்டு கொண்டு அந்த கடையில் தேத்தண்ணி குடிச்சா தான் நல்லா இருக்கு. அம்மா அடிக்கிற மாதிரி பார்க்குறா. எனக்கு ஒரு தேத்தண்ணி தர மாட்டீங்களே? வெறும் தேத்தண்ணி தான் வேணும். இது என்ன செய்யுறீங்க? ரொட்டி சுட்டு கறி போச்சா? அப்போ அது என்னது கருப்பா கிடக்கு? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். பார்த்தேன் அம்மாட்ட வந்து குரகன் ரொட்டி இருக்கு, உளுந்து வடை இருக்கு, வெறும் தேத்தண்ணி இருக்கு. இதெல்லாம் பொறிச்சு கொண்டு இருக்கிறா. எனக்கு நான் எடுக்கட்டே
வயசு போன ஆக்களோட வந்து சண்டித்தனம் செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து அடிவில் போகுது என்ன அம்மா வந்து என்னது இது உங்களோட கடைக்கு என்ன பேர் அம்மாச்சி அம்மாச்சியில வந்து ஒரு அம்மாச்சி இருக்கிறா எப்படி 4 ஒரு வந்தான் ஒருத்தன் குழப்பி விட்டான் எல்லாத்தையும் எல்லாம் நின்று நான் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ஒருத்தன் வந்து விட்டான் குழப்பி வியாபாரமும் செய்ய விடுறான் இல்ல கரைச்சல் படுத்தி கொண்டு நிற்கிறான் அம்மா 2 பேரும் தேத்தனி தானே அம்மா உண்டா அவருக்கு தேத்தனிங்க பால் தேத்தனை குடிப்பியல இல்லையே ஒன்னுங்க 2 தான் குடிங்க என்ன மட்டும் குடிக்கிறேன் ஒண்ணு காணும் அவர் குடிக்கிறதில்ல என்ன இந்த குரக்கொண்டோட்டியில் அஞ்சுடுறது வாழைப்பழமும் சீனியும் போட்டு குழச்சி போட்டு அப்ப பிரியம் குரக்கொண்டோட்டின்றீங்க வாழைப்பழம் சீனியும் போட்டு குழச்சா மா குரக்கன் மா தானே குரக்கன் மாவும் வாழைப்பழமும் சீனி அம்மாக்கு எத்தனை வயசு ஆகுது 70 வயசு இன்னுமே உழைச்சி சாப்பிடணும் எங்க இருக்கு எந்த ஊர்ல இருக்கிறீங்க கோண்டா இல்லண்ணா உண்மையில இந்த அம்மா பிடிச்சிருக்கு ஏன்னா இவனை கதை இவன் இதெல்லாம் பார்த்து நான் கிட்டத்தட்ட ஜோச்சோம் 65 தான் நான் யோசிச்சது 5 வயசாவா கூட்டி விட்டா பாத்தீங்களா இந்த வயசுல உழைச்சி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு என்ன வேற வியாபாரம் பார்ப்பீங்க ஓரளவு வீட்டு தேவைக்கு இந்த வயசுல அம்மா மாதிரி உழைச்சி சாப்பிடணும் ஆனால் தேத்தனை குடிக்கணும் எவ்வளோம்மா இது 30 ரூபா 30 ரூபா குரக்கன் ரொட்டி 50 வடை 50 எல்லாம் அந்த நியாயமான எல்லாம் கொடுக்குறீங்க பெரிய லாபம் இல்ல சந்தோஷம் அம்மா உண்மை அப்படி கடை வச்சுக்கிறது அதை விட சந்தோஷம் நீங்க இந்த வயசுல உழைச்சு கொண்டு இருக்கிறது சொந்த காலில் நிக்கிறீங்களா மகளுக்காக வந்துக்கிறீங்களா இல்ல மகளுக்காண்டி வந்துக்கிறீங்க பிரச்சனை இல்லை அவண்டாலும் வந்து நிக்கத்தானே வேணும் இந்த வயசுல வேற யாரும் வேற ஓமாமா வர மாட்டாங்க பின்னரத்துல ஒரு உளுந்து வடை வெறுந்தே தண்ணி சரியா இப்படி எல்லாம் போனா சந்தோஷமா இருக்கு ஆனா நிறைய பேர் பாப்பீங்க என்ன பேசாதீங்க யாரு என்னென்ன இதுக்கெல்லாம் போடுறீங்களா அதுல உளுந்து வடை அரிசி மாப்பூரி குரக்கன் மாப்பூரி தேநீர் அப்பம் இன்னும் நல்லா இருக்கு பஞ்சு மேலே வந்து சாப்பிடுங்க காசு வந்துட்டு கூட ரைட் மிச்ச காசு எனக்கு கொஞ்சம் தர மாட்டீங்களா காசு நீங்க கணக்கு வச்சிருக்கீங்களா அம்மாட்ட கேட்ட அம்மா தரும் அம்மா கொஞ்சம் காசு தாங்கம்மா பொசுக்கண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டோம் அம்மா அங்கால வந்து திண்ணவெளியில் இருக்கக்கூடிய அம்மாச்சி இருக்குன்னு சொன்னால் இது வந்து கைதல் இருக்கக்கூடிய அம்மாச்சி வேண்ட கடை சுண்டல் இருக்குது காரம் சுண்டல் அதே மாதிரி கட்லட் கடலை வடை பெரிய கடலை வடை வள்ளிக்கிழங்கு இந்த காலத்துக்குரிய கிழங்கு கணப்பேர் வந்து விரும்பிச்சா வத்தாளங்களா வள்ளிக்கிழங்கு வத்தாளங்கண்ணா கணப்பேர் இந்த கடையில எல்லாம் பார்த்து நிறைய வாங்கி நல்ல மென்மையாக இருக்குமே நான் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இது வந்து சின்ன வடையும் அந்த மரவள்ளியை பெரிய பெரிய துண்டா வட்டி பொரிக்கிறது பெரிய கடலை வடை இந்த உருட்டி பொரிச்சு வச்சுக்கணும் வந்து நிறைய கறியோட வந்து இந்த இடம் இருக்கு அண்ணே என்ன செய்றீங்க நீங்க யாரு நிறைய கறி இருக்கு நம்மட ஊரப்பா இது அக்கா இது கோழிக்கறி இல்ல இது கோழிக்கறி உருளைக்கிழங்கு ராளக்காணையில இதுக்குள்ள என்ன சும்மா குழம்பு நண்டு கறி சம்பல் ராளக்காணையில சாதாரணமான புட்டு குரக்கன் புட்டு அப்படித்தானே குரக்கன் புட்டு இந்த கடைகளுக்குள்ளெல்லாம் தாறு மர பூந்து இது சாதாரணமான புட்டு இப்படி வெக்கு தவறாக்கணும் வரக்கூடாதுண்ணா சாதாரண ஒரு புட்டு எவ்வளோக்கா சிக்கன் பிரெட் 350 ஒரு குழல் புட்டும் கோழிக்கறி சிக்கன் நண்டு பிரெட்டரும் ஒரு புட்டும் 300 ரூபா சும்மா நார்மல் 250 ரூபா மற்ற நாள்ல நீங்க எங்க செய்வீங்க இதெல்லாம் கைதறி இது வெஜிடபிள் மட்டும்தான் நாங்கள் கைதறி அம்மாச்சு ரெண்டு கண்டபடியா இந்த இதை செய்யணும் இங்க கணவர் வேறு மட்டும் மச்சம் வச்சு போட்டுருக்கு என்ன மாதிரி வியாபாரம் பரவாயில்ல ஸ்டார்ட் நாளைக்கு பார்த்துருக்கேன் சரியா நன்றி சந்தோஷம் பலகாரம் வந்து நம்ம ஊருக்கு வந்து கணக்க விஷயம் இருக்கு வெளியூருக்கு போனா தான் இந்த பலகாரத்துல வந்து பற்றாக்குறை எல்லாம் வரும் நம்ம ஊர்ல வந்து இருக்குது பைத்தம் மணியாரம் இருக்கு சீனியரியம் இருக்கு முறுக்கு இருக்கு மோதகம் இருக்கு கொழுக்கட்டை கண்ணு இப்படி பெரிய வட்டிகள் போகும் இனிப்பாவும் செய்வோம் முறைப்பாவும் செய்வோம் அம்மா தலையாடுறத பார்த்தா கண விஷயம் போல இருக்கு இது யார் செய்றீங்க இது வந்து பாரம்பரிய பாட்டி மேரம் பூட்டி மேரம் தான் பரம்பரையா செய்து கொண்டு வாரம் நான் வந்து அவருக்கு சித்தி இது நான் சித்தியனே பக்கத்து வீட்டுக்கார முறையால சித்தியாண்ட வாக்குது இதெல்லாம் கூப்பிடுறது அவாண்ட பரம்பரையா இது வந்து ஊரல் நாங்க இது முறுக்கு புறக்கன் புட்டு மோதகம் இது இப்ப இதுக்கு மட்டும் தான் செய்வீங்களா அல்லது இல்ல நாங்கள் அம்மாச்சியில வேலை செய்யறோம் உங்களை இதுக்கு அனுப்பி விட்டோம் இங்க வந்து செய்யுங்க இதை விட இப்படி எல்லாம் தேவைன்னு சொன்னா நீங்க வீட்டை செஞ்சு கொடுப்பீங்க செய்து கொடுப்போம் தனியா இது வந்து தனியா வண்டி இல்ல
இந்த பாரம்பரிய கண்காட்சியிலே நான் பார்த்த 1-2 இடத்துல வந்து இதுதான் அந்த விஷயம். அங்கே ஒரு தொங்கலில் வந்து இந்த சிறுதானிய உற்பத்தியில் செய்கிற தோசையெல்லாம் இருக்குது. அதை விட இப்படியான பாரம்பரியான விஷயம் எல்லாம் இருக்குது. அதை விட புட்டு சரிங்க, அதுவும் குரக்கன் புட்டா? குரக்கன் புட்டு. மோதகம், குரக்கன் புட்டு, அதே மாதிரி பைத்தம் மணியாரம், முறுக்கு, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எவ்வளோ எல்லாம் போகுது இதெல்லாம்? சும்மாவான சாப்பாடு இல்லை, இது வந்து கஷ்டமான சாப்பாடு. கஷ்டமான சாப்பாடு அப்பதான் லோங்கியரா வாழலாம். அந்த கஷ்டம் என்னன்னு சொல்றது, கஷ்டம் என்று சொன்னா அது டக்குன்னு முடிகிற மாதிரி, கஷ்டமானதுன்னு சொன்னா நீடிய வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொள்ளலாம் தான் கஷ்டமானது. ஆனா இது பாரம்பரிய ஆரோக்கியமான உணவு. இதுதான் எங்கேயுமே விரும்பி சாப்பிடுறோம். இப்பத்த பெடியல் பட்டியல் எல்லாம் சாப்பிடுறது இல்லையே, இதை விரும்பி கொள்றது இல்லையே. இதுகள் சாப்பிடுங்கன்னு உங்களை சொல்றோம். நீங்க நல்லா சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா கனகாலம் வாழலாம். விலை வந்து 5 சொல்லு 5 100 ரூபா, பைத்தம்பனியாரம் 400 ரூபா, புறக்கன் புட்டு 150 ரூபா, மோதகம் 50 ரூபா. அவ்வளவுதான், பரவாயில்ல. என்ன ஒரு கட்டுப்படியான விலையோட இந்த காலத்துல சாப்பாடுனா என்ன தெரியாது. ரியல் குரக்கன் புட்டு 5 ஆண்டு பார்க்கணும், அதுவே ஒரு பிரச்சனையே. இது 2 தான் நடக்கு. கிழக்கு வேணும் உங்களுக்கு. அந்த காலத்துல குரக்கம் அடிச்சதப்ப என்ன தோற சாப்பிட குரக்கம்? 81 வயது இல்லை எனக்கு. 82? என்ன விட 2 வயசு கூட மாதிரி தான் நிக்கிறீங்க பக்கத்துல இருந்து. அப்போ காரணம் என்னன்னா நாங்கள் இந்த சாப்பாடுகளை திண்டபடியா. இது வீடுகளே ஞாயிற்றுக்கிழமையில் கட்சி வீணேன், கடைகளில் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதில்ல தானே இது. அப்போ குரக்கன் மட்டும் திருப்பி வந்து ரியல் இல்லை வந்து பார்க்குறோம், அது நீளம் அகலம் பார்த்தா சரியா உண்டோ? சரி, வரைக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய கடை வந்து, ஆனால் உண்மையாக பார்த்தா இதுதான் முதலாவது கடை. நாங்கள் வந்து அந்த மச்சத்தை கண்டுட்டு அந்த பக்கமாக ஓடி அப்படியே இந்த முதலாவது கடையில் வந்து முடிக்கிறோம். இதுவும் வந்து அப்பம் செய்யக்கூடிய கடை. இதில் நிறைய கடைகள் வந்து அம்மாச்சி, இந்த பாரம்பரியமான உணவை வந்து அம்மாச்சியிட்ட தான் தேடலாம்னு சொன்னால், அம்மாச்சி எங்களுடைய அம்மாவையெல்லாம் அம்மாச்சி என்று கூப்பிட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஆக்கடை தான் இந்த பாரம்பரியமான விஷயத்தை தேடலாம். இந்த தலைமுறை இப்படியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதோட வந்து அந்த சிறுதானியத்தை வச்சு கொண்டு செய்யக்கூடிய உற்பத்தி எல்லாம் இப்போ அதை கேட்டால் கம்பன்னு கேட்டால் அந்த வாத்தியார் அடிக்கிற கம்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதை விட நிறைய தானியங்கள், நல்ல சுவையான சத்தான உணவுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிடணும் என்றதை இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த நாகரிகத்தோடு சேர்ந்து நிகழ்ச்சிகளோடு சேர்த்து இந்த விஷயங்களை செய்கிறார்கள். 3 நாட்கள் இந்த கண்காட்சி இடம்பெற போகிறது. ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், இதில் வந்து இப்படி சாப்பிடணும் என்று சொல்லி ஆசை இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கட்டாயம் சாப்பிடுங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறோம். இப்போதான் யாரும் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய இந்த காணொலி அனுப்பிங்க.